This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பிஎஃப் கணக்கில் இருந்து அட்வான்ஸ் எடுக்கிறீங்களா? இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. வெளியான அட்வைஸ். பிஎஃப் கணக்கில் இருந்து பணம் எடுப்பது தொடர்பான சில முக்கியமான அறிவுறுத்தல்களை சந்தாதாரர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான இபிஎஃப்ஓ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல்களின் விவரங்கள். அமைப்புசார் தொழில் நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி எனப்படும் இபிஎஃப் ஊதியத்தில் இருந்து பிடிக்கப்பட்டு வருகிறது. ஊழியரின் வேலை கொடுக்கும் நிறுவனத்தினரும் அதில் குறிப்பிட்ட அளவு பணத்தை செலுத்த வேண்டும். ஊழியர்களின் அவசர கால தேவை மற்றும் ஓய்வு காலத்தில் மிக சிறந்த சேமிப்பாக இந்த வருங்கால வைப்பு நிதி உள்ளது. வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்கள் திருமணம், கல்வி, மருத்துவ செலவு உள்ளிட்டவற்றிற்காக தங்களது வருங்கால வைப்பு நிதி கணக்கில் இருந்து குறிப்பிட்ட தொகையை ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கொள்ளும் வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. வருங்கால வைப்பு நிதியத்தின் இணையத்தின் வங்கி கணக்கு போல பயனர்கள் தங்கள் ஐடி எண்ணை கொடுத்து பிரத்யேகமாக அக்கவுண்டை பராமரித்து கொள்ள முடியும். இந்த சேவையை வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இலவசமாக வழங்கி வருகிறது. இதற்காக கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படுவது இல்லை. பிஎஃப் கணக்கில் இருந்து பணம் எடுக்க சில சகோதரர்கள் ப்ரௌசிங் சென்டர் சேவை மையங்களில் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக பெறுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். ஆனால் பல இணையதள நிறுவன செயல்பாட்டாளர்கள் மற்றும் நிதி சேவை நிறுவனங்கள் இந்த சேவையை வழங்குவதற்கு பெரும் தொகையை வசூலிப்பது தெரிய வந்தது. இதனால் இது தொடர்பான முக்கிய அறிவுறுத்தல்களை பிஎஃப் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி சந்தாதாரர்கள் வீட்டில் இருந்தபடி இலவசமாக இந்த சேவையை பெறலாம். இந்த சேவைக்காக நிதி சேவை நிறுவனங்கள் அல்லது ஏஜென்ட்டுகளை சந்தாதாரர்கள் அணுக வேண்டும் என்ற வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்த சேவையில் ஈடுபடும் தனியார் நிதி சேவை நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதியால் அங்கீகரிக்கப்படவில்லை எனவும், இதனால் நிதி சேவை நிறுவனங்கள் மூலம் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் இருந்து சந்தாதாரர்கள் பணம் எடுக்கும் பட்சத்தில் அவர்களது நிதி தொடர்பான தகவல்கள் மூன்றாம் தரப்பு நிறுவனங்களுக்கு வெளியிடப்படுத்தக்கூடும் அபாயம் உள்ளது. எனவே சந்தாதாரர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் சந்தாதாரர்களை அறிவுறுத்தியுள்ளார். பிஎஃப் கணக்கில் முன்பெல்லாம் பணம் எடுக்க வேண்டும் என்றால் கணக்கில் முன்கூட்டியே முன்பணம் வேண்டும் என்றால் 3 நாட்களில் எடுத்துக்கொள்ளலாம். திருமணம், கல்வி, வீடு கட்டுவதற்கு என பிஎஃப் தொகையில் இருந்து முன்பணமாக பெற்றும் கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.